லஞ்சம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம் என்கின்றது சட்டம். ஊழலை ஒழித்தே தீருவோம் என்கின்றார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள். லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்கின்றது அரசு அலுவலகங்களில் உள்ள விளம்பர பலகைகள். ஆனால் லஞ்சம் கொடுத்தால்தான் வேலை நடக்கும், இல்லை என்றால் வேலை நடக்கும், ஆனால் நடக்காது என்ற நிலைமைதான் இந்தியா முழுவதுமே இருந்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் அதிக லஞ்சம் வாங்கும் மாநிலம் எது என ஒரு பட்டியலானது வெளியாகி இருந்தது. அதில் இந்தியாவிலேயே லஞ்சம் அதிகமாக வாங்கும் மாநிலமாக ராஜஸ்தான் மாநிலம் முதல் இடத்தையும் பிடித்திருந்தது. இதற்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, ஆந்திரா, பீகார், ஜார்க்கண்ட், பஞ்சாப் மாநிலங்களில் மிக அதிக அளவு லஞ்சம் வாங்குவதாக அந்த பட்டியலில் தகவலானது வெளிவந்திருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலமும் லஞ்சம் வாங்காத மாநிலமாக இல்லை என்றும் அந்த பட்டியல் தெரிவித்திருந்தது. இதில் ஓரளவு குறைந்த நிலையில் லஞ்சம் வாங்கும் மாநிலமாக சிக்கிம் மாநிலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கடந்த ஆண்டும் ஒரு சர்வே செய்யப்பட்ட பொழுது அதற்கு முன்பு 5வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு 6வது இடத்திற்கும் வந்திருக்கிறது. இதன் மூலம் ஓரளவு லஞ்சம் ஊழல் குறைந்துள்ளது தெரிய வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதுமே 20 மாநிலங்களில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது என்ற பரபரப்பு தகவலானது வெளிவந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் 100ல் 62 பேர் லஞ்சம் கொடுத்தும் வேலை வாங்குவதாக தெரிய வந்திருக்கிறது. இதில் நிலம் மற்றும் கட்டுமான பணிக்காக 41% பேரும், நகராட்சி நிர்வாகங்களில் பணி நடக்க 19% பேரும், காவல்துறையில் வேலை நடக்க 15% பேரும் லஞ்சம் தருவதாகவும் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எந்த துறை அதிக லஞ்சம் வாங்கியிருக்கிறது என்ற பரபரப்பு தகவல் வெளிவந்திருக்கிறது. இந்த பட்டியலில் வருவாய்த்துறை முதலிடமும் மின்வாரியத்துறை 2ஆம் இடமும் பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் புள்ளி பட்டியலில் சேகரிக்கப்பட்ட தகவலில் இந்த விவரம் தெரிய வந்திருக்கிறது. தலைமை அதிகாரிகள் முதல் இளைநிலை உதவியாளர் வரை பதவி வித்தியாசம் இல்லாமல் லஞ்சம் வாங்குவதும் தெரிய வந்திருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் அதிக லஞ்சம் வாங்கியது தாசில்தார் முதல் தலையாரி வரை மொத்தம் 92 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தவிர சர்வே துறையில் 29 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இவை அனைத்துமே வருவாய்த்துறை சார்ந்ததாக இருக்கின்றது. இதனை அடுத்துதான் மின் இணைப்பு, பெயர் மாற்றம் உள்ளிட்ட பணிகளுக்கு லஞ்சம் வாங்கியதாக உதவி மின் இன்ஜினியர் முதல் போர்மேன் வரை 41 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். உள்ளாட்சி துறையில் குடிநீர் இணைப்பு, பிளான் அப்ரூவல் உள்ளிட்ட பணிக்காக லஞ்சம் பெற்றதில் கிளர்க் முதல் கிராம ஊழியர் வரை 32 பேர் கைதாகி இருக்கின்றார்கள். இந்த துறை 3வது இடத்தையும் பிடித்திருக்கிறது. பத்திரப்பதிவு 4ஆம் இடத்திலும் இருந்து வருகிறது. நில மதிப்பை குறைத்தும் பதிவு செய்ய லஞ்சம் வாங்கியதாக சார் பதிவாளர் உட்பட 17 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதே போல காவல்துறையில் லஞ்சம் வாங்கியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் கூட்டுறவுத்துறை, தொழிலாளர் நலத்துறை, உணவு வழங்கல் துறை, இந்து சமய அறநிலையத்துறை ஆகியவற்றில் தலா 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை லஞ்ச ஒழிப்பு போலீசார் வெளியிட்டுள்ள தகவலாக பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.